லாசரு இயேசுவுக்கு நண்பனாக இருந்தவன், அவன் மரித்து போனான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, அவன் நித்திரையா இருக்கிறான் என்கிறார். ஆனால் ஒரு தந்தையை பிரிந்த ஒரு மகனை பற்றி சொல்லும்போது அவன் மரித்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தந்தை என்பது தேவனை குறிக்கிறது. அவருக்கு 2 பசங்க இருந்தாங்க. இளையகுமாரன் பாவ வழிகளில் போய் தகப்பனை விட்டு பிரிந்து போய்விட்டான். அவனை பற்றி சொல்லும்போது அந்த தகப்பன் சொல்லுகிறார், இவன் மரித்தான், இப்பொழுது உயிர் பெற்றான் என்கிறார். அப்ப எதை மரணம் சொல்றாங்க பாருங்க, தன் தகப்பனை விட்டு பிரிஞ்சான்ல, தேவனை விட்டு பிரிந்தான்ல, அதைத்தான் மரணம் என்று சொல்றாங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போதே தேவனோடு கூட ஒரு இணைப்பும் தொடர்பும் இல்லாமல் தான் அது பிறக்கிறது. நம்முடைய முற்பிதாக்களின் ஜென்ம பாவத்தோடு தான் பிறக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, பாவத்தில் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். அப்ப இந்த வேத வசனம் தான் நம்ம என்ன உயிர் உள்ளவர்களாக மாற்றுகிறது.